வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் மாம்பழ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மல்கோவா 2, பால் பவுடர் 1/2 கப்பு, உப்பு சிறிதளவு. இப்போ மல்கோவா மாம்பழத்தை தோலை சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவியாச்சு. இப்போ மாம்பழத்தை சிறுசாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிங்கன்னா நம்ம மிக்சியில் அரைக்காமல் பீட்டர் வச்சே நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், பீட்டர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ கனிஞ்ச மாம்பழமாக எடுத்திங்கன்னா தான் நமக்கு மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். சால்ட்டு, பால் பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஐஸ்கிரீமை. இப்போ நான் ஒரு டைம் அடிக்கிறேன். பாருங்கள், மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒன்று பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ மறுபடியும் ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வைங்க. வச்சிங்கன்னா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இப்போ ஸ்மூத்னஸ் கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் இன்னொரு டைம் நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா ஸ்மூத்னஸாக ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு டைம் தான் அடித்து எடுத்தேன். பாருங்கள், ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.